நம்ம அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல வேர்ல்டு வைடா 55.8 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு செம்மையான ஓப்பனிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் சொன்ன இந்த டே ஒன் ஓப்பனிங் கலெக்ஷனை கேட்டுட்டு நிறைய பேர் ரொம்ப ஏளனமாக கமெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம ஏகேயோட கெரியரில் அதிகமான ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதுவே வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஏகே வந்து ஒரு பேன் இண்டியன் படம் கூட பண்ணது கிடையாது. இதுதான் அவருடைய கெரியரில் அவர் பண்ணுற ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் மூவி. இந்த படம் பண்ணக்கூடிய இம்பாக்டில் தான் வந்து இனிமேல் நம்ம ஏகேக்கு வரப்போகிற படங்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியும். அதனால இந்த குட் பேட் அக்லியோட 55 கோடி ரூபா ஓப்பனிங் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 30 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா மைத்திரி ஃபிலிம்ஸே அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த 30 கோடி ரூபா கலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேயோட கெரியரில் வந்து அவர் பண்ணுற அதிகமான டிஎன் ஓப்பனிங். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 30.9 crore ஓப்பனிங் வந்திருக்கு. ஓவர்சீஸில் 18 crore ஓப்பனிங் வந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 crore, கேரளாவில் 90 lakh அண்ட் ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் 1.4 crore கலெக்ஷன் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக கர்நாடகாவில் 3.6 crore ஓப்பனிங் வந்திருக்கு. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம ஏகேக்கு வந்து தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக கர்நாடகாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நம்மளால் ஒரு பெரிய கலெக்ஷன் எதிர்பார்க்க முடியும்னு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக கர்நாடகாவில் தான் அதிகமான கலெக்ஷன் வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்துக்கு எல்லா இடத்துலேருந்துமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ புக்கிங் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது கூட புக்கிங்லாம் பெருசாக எங்கேயுமே ட்ராப் ஆகலை. அதனால எனக்கு தெரிஞ்சு மண்டேக்குள்ளே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 250 crore கலெக்ஷன் கிட்டே ரீச் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ குட் பேட் அக்லி பார்த்தவங்க உங்களுக்கு அந்த படம் எப்படி இருந்ததுங்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.